இந்த ஆடியோவை 30 நிமிஷமும் தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தான் சாயப்பா காட்சி அளிக்க போகிறாங்க. 2024 இருந்து இன்னைய தேதி வரைக்கும் மிக சிறப்பான ஆசீர்வாதமும் மிக சிறப்பான தரிசனமும் பெரிய அற்புதமும் அன்பே சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. சாயப்பாவோட வார்த்தைகளை சந்தேகப்படாதீங்க. இவர் சொன்னால் நடக்குமா, அன்பே சாயில் சொன்னால் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கர்மா உங்களை போட்டு ஒரு வழி ஆக்குதுன்னு அர்த்தம். உங்கள் மாயைகள் உங்களை சதி வலையில் பின்னிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். 4 வேளை ஆரத்தியை எந்த மனநிலையில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சகாப்தத்தை நீங்கள் படைப்பீங்கிறது உண்மை. இந்த வெற்றி வரலன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அடுத்த நிமிஷம் நான் அன்பே சாய் ஆடியோவை கொடுக்குறத இந்த நிமிஷத்தோடு நிறுத்திடுறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறேன்னு. யாரும் என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஆனால் என் மனசுக்குள்ளே இன்னும் சில பேர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இவர் சொன்னதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனாக போய் சேருது. இப்போ கூட சொல்கிற சாயப்பா அவங்க முன்னாடி தான் நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து இருப்பதால் அவர் இருக்கிற இடம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அவரோ இந்த நொடி, இந்த செகண்டு, நான் பேசக்கூடிய இந்த நொடி கூட அவர் உங்களையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார். ஏன் தெரியுமா? அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் காதில் போட்டுக்கவே இல்லை, மனசில் போட்டுக்கவே இல்லை, செயல்படுத்தவே இல்லை. இன்னமும் வாழ்க்கையில் தோல்விகளை பற்றியும் துக்கத்தை பற்றியும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவரும் அற்புதம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் உங்கள் மேலே மிகுந்த கோபத்தில் இருக்கார். அவரோட கோபம் நியாயமான கோபம். தன்னோட குழந்தை ஜெயிக்கணும், தன்னுடைய குழந்தைக்கு எல்லா விதத்துலேயும் நான் உதவி செஞ்சதுக்கு தயாராக இருக்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அவர் உங்கள் கூடவே இருக்கார். ஆனால் நீங்களோ அவரை மதிக்காமல் உங்கள் இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போயும் பாழும் குழியில் நீங்கள் போய் தள்ளிக்கிறீங்க உங்களை நீங்களே. இதில் இருந்து மீண்டு வரணும். இந்த 30 நிமிஷம் ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் வாழ்க்கையில். 2024 அன்பே சாயில் கேட்கக்கூடிய ஒரு ஆடியோவும் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான புதையல். இதை பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 8122000332. எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆடியோ மெசேஜ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆடியோவை கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவுக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இது ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. எப்படிப்பட்ட பூஜைகள் அவருக்கு செய்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், தொலைஞ்சு போன நிம்மதி எனக்கு எப்படி கிடைக்கும், எங்கள் வீட்டில் பிரச்சனைகள் அதிகரிக்குது, ஒரு தினமும் இதில் வெளிவர முடியாத அளவுக்கு நான் துடிக்கிறேன்,
யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யலை, ஆனால் எனக்கோ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அதிகரிக்குது. இதற்கு நான் எப்படி சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யணும், இதற்கு உரிய பூஜை முறைகளை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. பூஜை முறைகளை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் உங்கள் மனசுக்கு சில விஷயங்களை நான் சொல்லுறேன், இதன்படி நீங்கள் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஆரத்தியில் தான் நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையை மாற்றினது நம்ம அன்பே சாய்ராமுடைய வாழ்க்கையில் மாற்றினது எல்லாமே இந்த ஆரத்திகள் தான். ஒரு மனுஷனுக்கு கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் துன்பங்கள் தான் இருக்குது, சந்தோஷம் இல்லை அப்படின்னா அவர்கள் ஒரு நாளைக்கு 4 ஆரத்தியையும் எடுக்கணும். 4 ஆரத்தியும் எடுக்கணும். காலை, மாலை, மதியம், இரவு, மொத்தம் 4 ஆரத்திகளை கண்டிப்பாக அவர்கள் எடுக்கணும். இதுதான் உங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். நீங்கள் ஆரத்தி எடுக்கும்போது உங்களை மறந்து நீங்கள் இருக்கணும். அதாவது உங்களை மறந்துன்னா உங்கள் பிரச்சனைகள், கவலைகளை மறந்து நீங்கள் ஆரத்தி எடுக்கணும். கொஞ்ச நாளைக்கே நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் நம்ம தலையிடுறோம் இல்லையா, அதை முதல்ல நீங்கள் நிறுத்தணும். எதிர்த்து பேசுவதை அறவே நீங்கள் நிறுத்தணும். கோபப்படக்கூடாது. வாழ்க்கையில் இதை இழந்துடுவோமோ அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஏன்னா எல்லாமே இழந்து நம்ம நிற்கிறோம். இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அதனால் இனிமேல் எதையும் இழக்க போகிறது இல்லை. இதை எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு அந்த 4 ஆரத்தியை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். உங்கள் மனசில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் ஒரு டைமில். அப்போ ஆரத்தி குறையும், உங்கள் வேலைகள் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் எந்த வேலைகள் செஞ்சாலும் அது பிரச்சனைகளோடு தான் முடியும். ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு தான் இன்றைக்கும் நடக்கிறோம். பிரச்சனைகள் இருந்து எல்லா பிரச்சனைகளும் என்ன பண்ணுது, ரொம்ப தூரத்தில் இருந்தால் உலகம் தெரியும். ஆனால் எல்லா பிரச்சனைகளும் நம்ம கண்ணுக்கு கிட்ட வந்துடுச்சு. அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் பிரச்சனையாகவே இருக்கும் கடைசி வரைக்கும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது, நாம் எவ்வளோதான் முறையிடுறது கடவுள்கிட்ட, என்ன முறையிட்டாலும் இந்த மனுஷன் நம்ம பிரச்சனை பார்த்து கண்டுக்காமலே இருக்காரு. இதுக்கு மேலே நான் என்ன பிரார்த்தனை செய்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ உங்களோட எந்த முடிவுகள் செஞ்சாலும், ஏன்னா உங்கள் பிரச்சனைகள் கண்ணை மறைக்குது. அதனால் நீங்கள் யார் உயர்ந்த முடிவுன்னு நினச்சி சொல்கிறாங்களோ அதை எடுத்தால் கூட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னா உங்கள் பிரச்சனைகள் கண்ணுக்குள்ளே இருக்குது. கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை களைஞ்சாதான் கண்ணு தெளிவாக இருக்கும்ல. அப்போது இந்த நேரத்தில் கொஞ்ச நாட்களுக்கு எந்த விதமான வெளி வேலைகளும் ஈடுபடக்கூடாது. யாராவது உங்களை கூப்பிடுவாங்க சண்டைக்குன்னு, அப்போ ஒரே கும்பிடு போடணும். அப்பா சாமி, எல்லாமே தப்பு என் மேலே தான், நீங்கள் எல்லாமே நல்லவங்க, நீங்கள் எல்லாம் ரொம்ப கண்ணியமான மனிதர்கள், இரக்கமான மனிதர்கள், என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்ட வெளியில் வந்துடணும். ஸோ எந்த வம்பு தும்புக்கும் போகக்கூடாது. பங்காளி சண்டை, மாமியார் மருமக சண்டை, புருஷன் கூட சண்டை, பொண்டாட்டி கூட சண்டை,
இந்த மாதிரியான சண்டைகள் பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். யாராவது உங்களை எடுத்தறிஞ்ச பேசினா, பைபிளில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காட்டு. கடவுள் சும்மா பேசிட்டு போல. அவன் ஒரு கணத்தை காட்டுறான்னா இன்னொரு கணத்தை என்ன போதுமா, இன்னும் அடிச்சுக்கோ. ஒருத்தர் நம்மளை பார்த்து துப்புறான்னா போதுமா, என்ன துப்பிக்கோ. எஸ், இதுதான் இப்போ சரியான வழி. என்னைக்கே நம்மளுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் குறைக்கிறோமோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு மலர் மலரப்போகுது உங்கள் வாழ்க்கையில். இது வரைக்கும் செடி வச்சு எந்த பூவும் வரல, ஏன்னா அதுக்கு உரம் பத்தல. இலை மட்டும் வருமே, பூ வராது. சிலது அந்தந்த காலத்தில் வரும், சிலது வர வேண்டிய காலத்தில் வரலன்னா, செடி இலை மட்டும் வருதுன்னா அப்போ என்ன பிரச்சனை? உரம் இல்லை. அப்போது நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே நம்ம திருப்தியாக செஞ்சோம், நம்ம வாழ்க்கையில் அடுத்த இடத்துக்கு போகலைன்னா என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு குறைகள் இருக்குல்ல, அதுதான் இது. அப்போ மற்றவர்கள் எதிர்த்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், அவங்க மேலே தான் தவறுகள் இருக்கு. நீங்கள் சுட்டி காட்டி அவங்கள திருத்தணும்னு முயற்சிகள் செய்கிறதுக்கு பதிலாக அவங்கள கடவுள் பார்த்துப்பாரு, இவங்க கிட்ட நான் திருப்பி திருப்பி பேசுனா எனக்கு அது என் வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி உங்கள் மனசில் அந்த எண்ணத்தை விதைச்சி அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். முதல்ல இதை எல்லாமே மன ரீதியாக நம்ம தயார் செய்யணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, வாயை பூட்டு போட்டு வச்சுக்கணும். அந்த பூட்டை சாயப்பாக தான் திறந்து விடணும், நீங்களா திறந்துக்க கூடாது. அவர் எப்போ திறந்து விடுறாரோ அது வரைக்கும் அமைதி காக்கணும். இந்த பூஜை முறைகள், நான் அந்த பூ போடுங்க இந்த பூ போடுங்கன்னு சொல்லி நான் ஏமாற்றவும் மாட்டேன், நானும் ஏமாற மாட்டேன். எந்த பூ போட்டாலும் இலை வச்சாலும் சாயப்பா அதை ஏற்றுக்கிறவர் தான் நம்ம சாயப்பா. எனக்கு இந்த பூ தான் வேணும், இந்த வெள்ளை கலர் பூ தான் வேணும், இந்த வாசனை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயும் அடம் பிடிக்கிறது இல்லை, அடம் பிடிக்கவும் மாட்டார். அவர் நமக்கு மனப்பூர்வமாக என்னெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் அவர் ஆனந்தமாக ஏற்றுப்பார். அப்போ உங்கள் மனநிலையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் இந்த 4 வேளை ஆரத்திகளை நீங்கள் எடுக்கணும். கொஞ்ச நாளுக்கு வெளி தொடர்புகளில் இருந்து நீங்கள் துண்டிக்கணும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, யாராவது ஒர்க் பண்ணுறவங்க வேலையை விட்டுட்டுலாம் நிற்க வேண்டாம். கொஞ்சம் வெளி தொடர்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்கள் வேலைகளை மட்டும் கவனத்தை வைங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் தலையில் எடுத்துக்காதீங்க. சிரிச்ச முகத்தோடு போயிடுங்க. நான் சொல்கிறது நல்லது தானே? எல்லாத்துக்கும் நல்லது. உங்களுக்கும் நல்லது, உங்களால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஒருத்தன் அட்டாக் பண்ண வரானா அட்டாக் பண்ணிக்க சொல்லி நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க. அதுக்காக நம்ம தோத்துட்டோம், நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா இல்லை. இதுக்காகவே சில பேர் நான் தோத்துடக்கூடாது, நான் பயந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே சில ஆக்ரோஷமான வேலைகளில் ஈடுபட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. இதனால் யாருக்காவது லாபம்? யாருக்கு லாபம்? உங்களுக்கு லாபம் இல்லை, உங்கள் எதிரிகளுக்கு லாபத்தை நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க. உங்கள் எதிரிகள் ஜெயிக்க வைப்பதற்கு நீங்கள் பாடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் எதிரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை ஒரு வளையத்துக்குள்ளே சிக்க விடணும், அதில் நீங்கள் மாட்டி முழிக்கணும், மீண்டு வர முடியாத அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்கிறத விட நீங்கள் சிறப்பாகவே செய்கிறீங்க.
அப்போ வெளி உலக தொடர்பில் இருந்து எந்த அளவுக்கு கூடுமான வரைக்கும் அதை நாம் கட் பண்ண முடியுமோ அதை உடனே கட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, இத்தனை நாள் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பாரம், இருக்கிற சொந்தம், அதில் இருக்கக்கூடிய எதிரிகள், நண்பர்கள், எல்லாருடைய தொடர்புகளையும் நீங்கள் துண்டிக்கணும். அதுக்காக அவங்ககிட்ட பேசாமல் இருன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்லும்போது சில பேருக்கு வேறு கற்பனைகளை நீங்கள் இது பண்ணுங்க. அதனால தான் இந்த ஆடியோ கூட 10 நிமிஷத்துலேயே நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. வெளி உலக தொடர்பை துண்டிக்கணும் அப்படின்னா ஓகே, அப்போ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறவங்க அது இன்னும் பிரச்சனையாகும். ஏன்னா எல்லா மனிதர்களும் வேணும், எல்லாருமே வேணும். யார் வேண்டான்னு சொல்கிறாங்க? அதிகமாக அவங்க கிட்ட இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விஷயத்த நீங்கள் இதோட நிறுத்திக்கோங்கன்ற. நீங்கள் எந்த கருத்துக்களையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் கருத்துக்கள் சொல்லாமலே இருங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம பிரச்சனை தீரணும், அதுக்கப்புறம் மற்றது பிரச்சனையை தீர்த்துக்கலாம். யார் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு சின்ன அளவில் கூட ஃபீல் பண்ணாமல் நீங்கள் இருக்கணும். அதுக்கு ஒரே விஷயம் என்ன பண்ணணும்னா, யார் என்ன அவமானப்பட்டாலும் படுத்திக்கிட்டோம், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா இதை நான் தாங்கி தான் ஆகணும் அப்படின்னா நான் தாங்கிக்கிறேன். அடிபட்டுடுச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வலிக்கும். அதை தாங்கினா தான் அடிப்பட்டது குணமாகும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் சில விஷயங்கள் முடிவு பண்ணும்போது சில தியாகங்களை நம்ம செஞ்சால் அது வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்கும். அந்த விஷயங்களை தான் நாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் மனசில் ஒரு விதமான ஒரு அமைதி நிலைநாட்டும். நான்லாம் சட்டுன்னு பேசுவேன், கை கூட வச்சிருக்கேன். ஆனால் என்னைக்கே பேசுகிறத நிறுத்தினனோ, கை வைக்கிறத நிறுத்தினனோ, அதுக்கப்புறம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. ஸோ நான் ஒரு ஆக்ரோஷக்காரன் அப்படின்னு காட்டுறதுக்கு நான் பாடுபட்டேன். அது பைத்தியக்காரத்தனமான வேலையை தான் நான் ஈடுபட்டேன். இல்லை அமைதி, அவ்வளோதான். இப்போ கூட யாராவது வம்பு எடுத்தாங்கன்னா கூட அப்படியா, ஓகேங்க, சாரி. எப்படி இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, பாஷா படத்தில் ரஜினி அந்த அதிரடியாக காட்டுவாங்க, அதுக்கப்புறம் சாஃப்டாக காட்டுவாங்க. ஸோ அவரை விட நான் சாஃப்டாக போயிட்டேன் சில இடத்துல. ஆனால் எனக்கு வெற்றி தான் கிடைச்சிது, தோல்வி கிடைக்கல. ஆனால் இன்றைக்கும் வெற்றி வரணும், 10 பேர் நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொல்லி அதே பாஷா ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி நிறைய இருக்காங்க. ஸோ போராட முடியாது. 10 பேர்கிட்ட சண்டை போடலாம், 100 பேர்கிட்ட சண்டை போட்டால் நம்ம மன அமைதி இழந்துடுவோம் தானே. மன நிம்மதி சத்தியமாக அழிஞ்சு போயிடும். நான் சந்தோஷமாக வாழணும், நான் அமைதியாக இருந்தால் தான் நான் ஆரோக்கியமாக வாழ முடியும். நான் 120 வருஷம் வாழணும். எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் காரணமாக தான் அந்த அவ்வளோ வருஷம் வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். பிரச்சனை இல்லைன்னா வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ சுகர் பேஷண்ட்டுக்கு மறுபடியும் அந்த கதைக்கு வர, சுகர் பேஷண்ட்டுக்கு ஜாங்கிரி, அல்வா, பதுஷா, லட்டு, திருப்பதி லட்டு, எந்த லட்டோ இதெல்லாம் சாப்பிடணும் ஆசை. ஆனால் சுகர்னு ஒன்று இருக்கிறதால தான் கம்மியாக சாப்பிட்றோம். சுகர்னு ஒன்று இல்லைன்னா எல்லோரும் என்ன பண்ணுவோம்? பிரேக்ஃபாஸ்ட்டு அதே, லஞ்சு அதே, டின்னர் அதே, சாப்பிட மாட்டோமா என்ன? அப்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதுன்றதுக்காக தான் எனக்கு அத்தனை வருஷம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரச்சனை இல்லைன்னா நம்ம 120 வருஷம் வாழணுன்ற ஆசை நமக்கு இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் ஆக்ரோஷமாக ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு அதே மனநிலையில் நீங்கள் சாயப்பாக்கு ஆரத்தி எடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அப்போ நீங்கள் சாயப்பாக்கிட்ட ஆரத்தி எடுக்கும்போது கூட நேற்று நடந்த சண்டை, முந்தானத்து நடந்த சண்டை, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சண்டெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் ஆரத்தி எதை வச்சு நீங்கள் அவருக்கு ஆரத்தி எடுப்பீங்க?
உங்கள் கைகள் மட்டும்தான் அவருக்கு ஆராதனை காட்டுமே தவிர உங்கள் மனசில் ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிச்சு? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா? திஸ் இஸ் எ காமன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வரும். எனக்கு மட்டும் வருதுன்னு சொல்ல இப்போ பாருங்கள், இப்போ கமெண்ட்டில் பாருங்கள் எத்தனை பேர் சொல்ல போகிறாங்கன்னு. உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த தாட் வரும். ஸோ மெடிடேஷன் பண்ணும்போதும் இதே மாதிரி விஷயங்கள் தான். சில பேர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆமாம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லாம் வருதுன்னு. ஏன்னா நம்ம இன்னமும் அதே எமோஷ்னலாக இருந்துகிட்ருக்கோம். அந்த எமோஷ்னலில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணால் சூப்பராக இருக்குமே. ஆனால் எமோஷ்னலை தள்ளி வைக்காமல் மெடிடேஷன் பண்ணால் ஆனந்தமாக வரும், சோகம்தான் வரும், ஆத்திரம்தான் வரும். 10 நிமிஷத்தை கூட நம்ம உட்கார முடியாத அளவுக்கு இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். யார் 10 நிமிஷத்தை ஈஸியாக கடக்கிறாங்களோ அவர்களுக்கு மனது சாந்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் பேருக்கு தான் அன்பே சாய் குடும்பத்திலே கிடைச்சிருக்கு, மீதி நிறைய பேருக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அந்த எமோஷ்னலில் இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. ஸோ அப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதும் வேஸ்ட்டு, ஆரத்தி எடுக்கிறதும் வேஸ்ட்டு, பிரார்த்தனை செய்கிறதும் வேஸ்ட்டு. நான் 100% வேஸ்ட்டுன்னு சொல்லலை, 80% வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே ஐயோ என்னங்க 80% வேஸ்ட்டா? நீங்கள் 20% தான் இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. 20%க்கு இந்த வாழ்க்கைன்னா இன்னும் ஒரு 20% எப்படி இருக்கும், இன்னும் 20% எப்படி இருக்கும். அப்போ 80% சிறப்பாக பிரார்த்தனை செஞ்சால் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். ஸோ நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க வாழ்க்கையில். அப்போ பிரச்சனைகள் அதிகரிக்குதா? 4 வேளை ஆரத்தி. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட மனநிலை, உங்கள் மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இந்த மனிதர்களே வேண்டான்னு நினைக்காதீங்க. மனிதர்கள் இல்லைன்னா இன்னும் பைத்தியமே பிடிச்சிடும். 10 நாளைக்கு நீங்கள் தனி ரூமில் இருந்து பாருங்கள், மைண்ட் அளவில் நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஒன்றும் இல்லை, ஃபாரினில் இருக்கக்கூடிய நம்ம அன்பே சாய் குடும்ப உறவுகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க தமிழ் தெரிஞ்சவங்க பேசிட்டாங்கன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குமா. அத்தனை மக்கள் மத்தியில் எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த நாட்டுக்கு உண்டான லாங்குவேஜஸ் பேசுவாங்க. ஆனால் அதில் பர்டிகுலராக தமிழ் பேசுகிறவங்கள பார்க்கும்போது அவங்களுடைய மனபாரம் சட்டுன்னு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது மனிதர்களே இல்லாத இடத்துல நாம் இருந்தோன்னா நம்மளோட மனபாரம் எப்படி இருக்கும்? அதனால் அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க கடவுள்கிட்ட. ஒரு உண்மை, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒருத்தவங்க வயசு கிட்டத்தட்ட 60-65 வயசு இருக்கும். ஒரு 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 பெண். அவங்க எப்போ பார்த்தாலும் தான் தனியாக இருக்கணும், தனியாக இருக்கணும், தனியாக இருக்கணும், தான் தனியாக இருந்தால் நல்லா இருப்பேன், தான் தனியாக இருந்தால் யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, தனியாக இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும், தனியாக இருந்தால் நினச்சதை நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சாங்களாம். எப்போன்னா அவங்க சுற்றியும் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் இருக்கும்போது. பெரிய கூட்டு குடும்பம் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் பழகிட்டா ஈஸி தான் இல்லை? அப்போ என்ன ஆகுது, தனியாக இருந்தால் நல்லா இருக்குமே, தனியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன நினச்சாங்களோ அது மாதிரி ஆயிடுச்சான். இப்போ அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க, தம்பி ஒரு காலத்தில் இந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு, அப்போ நான் சொன்னேன் இந்த வீட்டில் தனியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் கடந்த 10 வருஷமாக என்னோட கணவர் இறந்துட்டார், என்னுடைய மகனும் வேற நாட்டுக்கு போயிட்டாங்க, இருக்கிற சொந்த பந்தங்கள் யாரும் எங்கள் வீட்டுக்கு வரலை, யாரும் என்னை கூப்பிடக்கூட இல்லை, ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி. இன்றைக்கி நான் தனிமையில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை எப்படா முடியும்னு தெரியல, கடவுள் ஏன் என் வாழ்க்கையை இப்படி சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம நினச்சதால அந்த கடவுள் கொடுத்துட்டாரு தானே. அப்போ மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக அது பிற்காலத்தில் நமக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். தயவு செய்து மனதளவில் கூட அந்த மாதிரியான எண்ணத்தை நினச்சிடாதீங்க. எல்லாரையும் அரவணைச்சு போடுறது தான் வாழ்க்கை. நீங்கள் எல்லாரும் அரவணைச்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்களையும் எல்லாரும் அரவணைப்பாங்க. அதுதாங்க விஷயம் வாழ்க்கையில். கூட்டு குடும்பம் இன்னைக்கு வந்த டாபிக் விட்டு வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அது வேறு விஷயம் பேசுவோம். அப்போ ஆரத்தி எடுக்கணும்னா யார் மேலேயும் வெறுப்புகள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத வம்பு சண்டைக்கு போகக்கூடாது. இதுதான் முதல் படி. பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அதை எதிர்நோக்கணும். ரெண்டாவது, அது மூலமாக நம்ம தோத்தாலும், அது மூலமாக துன்பம் வந்தாலும், அது மூலமாக அவமானம் பட்டாலும் அதை நம்ம முழு சம்மதத்தோடு ஏற்றுக்கணும். 100% நீங்கள் அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிற பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்கிறதில்ல. ஏற்றுக்காத பிரச்சனைகள் தான் உங்களை பல வழிகளிலும் துன்புறுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ 4 வேளை ஆரத்தி படித்தாச்சு, எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் 15 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. இல்லை எனக்கு கண்ணை மூடுனா ஏதாவது தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா ஒன்று தான், விளக்கு சரிசமமாக உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் விளக்கு உங்களுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அந்த புருவ மத்தியில் அந்த விளக்கு இருக்கிற மாதிரி உண்மையான விளக்கு, ஒரு அகல் விளக்கை ஏற்றிக்கோங்க. ஏற்றிக்கிட்ட கொஞ்சம் ஸ்டாண்டில் கொஞ்சம் புருவ மத்திக்கிட்ட இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த விளக்கையே பாருங்கள். இது அற்புதமான தியானம். இது வள்ளலார் சொன்ன தியானம். இது விளக்கு தியானம். ஏன்னா அவர் சொல்கிறது ஜோதி வடிவாக தான் இறைவன் அப்படின்றாங்க. அதே ஜோதி தான் நம்ம சாய்பாபா கடைப்பிடிச்சார். துவாரகமாயில் என்ன பண்ணார்? விளக்கை ஏற்றி வச்சு தானே உட்காந்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த விளக்கை ஷீரடியில் எரியுதுன்னு சொல்கிறாங்கல்ல, எரிஞ்சிட்டு தானே இருக்குது, பார்த்து தானே இருக்கும் ஷீரடி போகும்போதெல்லாம். அன்னைக்கு பற்ற வச்ச விளக்கு இன்னைக்கு வரைக்கும் எரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்களை மூடுனா எனக்கு பிரச்சனைகள் வருதுன்னா, கண்களை திறந்து கண்களை மூடி செய்யக்கூடிய தியானத்தை விட கண்களை திறந்து செய்யக்கூடிய தியானம் அதை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது. காலையோ ஈவினிங்கோ அது மாதிரி செய்யுங்க. கரெக்டாக அந்த புருவ மத்தியில் வச்சு தியானம். அது அந்த 2 கண்களும் அந்த ஜோதியை பார்க்கணும். பாருங்க, அப்புறம் தெரியும். ஒரே நாளில் டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகிடாது, பல நாட்கள் ஆகும். ஒரே நாளில் என் பிரச்சனை தீரணும்னா எந்த கடவுளும் செய்ய முடியாது. உண்மையாக புரிஞ்சுக்கிட்டா பொறுமையோடு இருக்கலாம், உண்மையை புரிஞ்சுக்கலைன்னா பொறுமையோடு இருக்கவே முடியாது. அந்த தியானத்தை தொடர்ந்து செய்யணும். அடுத்தது சச்சரித்தம். ஜனவரி 1 சச்சரித்தம் படிக்க ஆரம்பித்தா 3 காட்சி கொடுத்துட்டு போயிட்டாரு நம்ம ஆஃபீஸில். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு நம்ம போட்டுக்கு 2024 சாய்பாபா நேரடியாக வந்தார் அப்படின்னு. வந்தார் தானே, வந்து நின்னார் தானே, நின்று நம்ம அன்பே சாய குடும்பத்துக்கு ஆசீர்வதிச்சாங்க தானே, ஆடியோ கொடுத்துருக்கோம் தானே. இன்னமும் அந்த ஆடியோ கேட்டுட்டு எல்லாரும் பரவச நிலைக்கு நாம் இருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வரலன்னு நினைக்காதீங்க. அன்பே சாயின்றது நம்ம வீடு. நான் என் வீடு உன் வீடு இப்போ சொல்ல போகிறேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. என் வீட்டுக்கு வந்தாலும் அது உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி, உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அது என் வீட்டுக்கு வந்த மாதிரி. அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வரலையே அந்த இது வேண்டாம். சந்தோஷோட இடத்துக்கு வந்தால் அது நம்ம இடத்துக்கு வந்த மாதிரி தான், உங்கள் இடத்துக்கு வந்தால் அது சந்தோஷ் வீட்டுக்கு வந்த மாதிரி தான். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய மிராக்கிள்ஸ் 2024 சாய்பாவுடைய தரிசனம் கிடைச்சிருக்கு. வெட்டுக்கிளியாக போயிருக்காரு, ஈயா போயிருக்காரு. எப்பயுமே எனக்கு ஒரு பட்டாம்பூச்சியோ, இப்போ கூட நான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், பட்டாம்பூச்சி என்னோடய ஃப்ரெண்டு. பட்டாம்பூச்சி உன் ஃப்ரெண்டா? ஆமாம், வரும் காலையில் 7லேருந்து 7:30 ஒரு விசிட் பண்ணிட்டு தான் நான் போவோம் அப்படின்னு. உடனே ஒரு நம்பலை, உடனே விஷயம் சைடு அப்படியா பட்டாம்பூச்சி வருதாம்மா, பட்டாம்பூச்சி ஃப்ரெண்டா?
ஆமாம்மா வந்தது என்னையே கூட கூப்பிட்டு காட்டினாங்க, பட்டாம்பூச்சி பறக்குது என் முன்னாடி வந்து நிற்குது. வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு தான் அது போகும், கருப்பு கலர் பட்டாம்பூச்சி. ஸோ சாயப்பா எங்கேயும் இல்லாத இடம்ன்றது எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த மனுஷன் இருக்கார். அவரோட அன்பு ரொம்ப பெருசு இல்லை. அப்போது அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவர் கண்டிப்பாக வருவார். இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் அன்பே சாயில நடந்தது. ஒரு சாய்ராமுடைய ஒரு விஷயத்தை நான் நெக்ஸ்ட் ஆடியோஸில் ஒரு வாய்ஸில் நான் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் சாய்ராம் சேனலில். நாளைக்கு அந்த மிராக்கிள்ஸ் வந்து 8 மணி ஆடியோவில் பப்ளிஷ் ஆகும், 6 மணி ஆடியோவில் சாய்ராம் சேனலில் பப்ளிஷ் ஆகும். என்ன மாதிரியான மிராக்கிள்ஸ் இதெல்லாம், இப்படிப்பட்ட விஷயங்கள் நானே வியக்கிற அளவில் வந்து போயிட்டு இருக்கீங்க. நான் சத்தியமாக இவ்வளோ மிராக்கிள்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் 5 டேஸ்க்குள்ளே நடக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இது ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அவ்வளோ பெரிய மிராக்கிள்ஸ் வந்து அன்பே சாய் குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மை. என்னைக்கு அவரை நாம் அதிகபட்சமாக தேடுறோமோ அன்னைக்கு அவர் கொடுத்துட்டு போகிறாரு. நீங்கள் தேடுனா கொடுக்குறாரு, தேடலைன்னா கொடுக்கல. நீங்கள் சொல்லலாம் நான் தேடிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தேடுறீங்க, ஆனால் முழு மனசோட தேடுறீங்களா? பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஆரத்தி எடுக்கிறீங்க, ஸோ ஆரத்தி வேஸ்ட். பிரச்சனைகளை வச்சு பிரார்த்தனை செய்கிறீங்க, ஸோ பிரார்த்தனை வேஸ்ட்டு. பிரச்சனைகளை வச்சு அவரை தேடுறீங்க, உங்களால் கிடைக்கவே மாட்டேங்கிறார். ஏன்னா பிரச்சனைகள் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அவர் அதுக்கு பின்னாடி நிற்கிறாரு தெரியல. ஆனால் அவருக்கு உங்களை தெரியுது, உங்களுக்கு தான் அவரை தெரியல. எல்லா திசையிலையும் அவர் நின்றுட்டு தானே இருக்காரு, அதை புரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த ஆடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை கேளுங்க, கண்டிப்பாக காட்சி அளிப்பார். 100%, 200%, கவுண்டே இல்லாத பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன். எஸ், நீங்கள் கண்டிப்பாக சாயப்பாவை பார்ப்பீர்கள். மனிதர்கள் மூலமாகவும் வருவார், உணர்வுகள் மூலமாகவும் வருவார், இல்லை எந்த உயிரினமாவது கூட அவர் வந்து நிற்பார். கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வருவார். இந்த ஆடியோ முழுக்க கேட்குறவங்களுக்கு, 10 நிமிஷம் கேட்குறவங்களுக்கு கடைசியில் என்ன சொல்கிறேன்னு தெரியாது, 20 நிமிஷம் கேட்குறவங்களுக்கு கடைசியாக என்ன சொல்லும், ஃபுல்லாக கேட்டால் மட்டும்தான் சாய்ராம் தெரியும். பொறுமை காத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் கேட்டுட்டு சட்டுன்னு போகிறது அது உங்கள் கர்மா. 20 நிமிஷம் போய் சேர்க்கறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது, 30 நிமிஷம் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இந்த வியூஸ்க்காக நான் பேசலை, இது சாயப்பா மேலே சத்தியம். எனக்கு வியூஸ் வேண்டவே வேண்டாம். நான் சொல்கிறது உங்கள் மனசில் போய் பதியணும். எனக்கு அது ஒன்று தான் தேவை, 100% பதியணும். ஸோ கண்டிப்பாக இன்று நீங்கள் கண்டடைவீர்கள். கண்டடைகிறவங்க இந்த ஆடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது. 4-5 டேஸில் எப்போ செம பீக்கா அன்பே சாய் குடும்பம் போகுது. இந்த வேகம் குறையாமல் எடுத்துட்டு செல்லக்கூடிய ஒரு சாய்ராமுக்கும் மிக முக்கிய பொறுப்பு இருக்குது. அவங்களுக்கு சாயப்பா கையில் பரிசுகளும் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.